இப்போ எல்லாம் ஒரு சினிமாவுக்கு போகிறோம், ஒரு படம் பார்க்குறோம். அந்த படத்தோட கருத்து நம்ம புரிஞ்சுக்கிறோமா அப்படின்றதுலாம் இல்லை. ஏன்னா சினிமான்றது என்னன்னா எல்லாமே கலந்துருக்கும். இன்பம், துன்பம், சந்தோஷம், துக்கம், சண்டை, அழுகை, பொறாமை எல்லாமே கலந்துருக்கும். ஆனால் கடைசியாக ஒரு மைய கருத்துன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. ஏன்னா அப்போ தான் எல்லாருக்குமே இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற விஷயம். ஆனால் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட் இப்போ சினிமாவிலேயே எப்படின்னா அந்த மையக்கருத்தை கடைசியாக வைக்காதீங்க, ஃபஸ்ட்டே வச்சிருங்கன்னு தான் சொல்கிறேன். ஏன்னா எல்லாம் ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னு தான் பார்க்குறாங்க, கடைசியாக இருக்கிற மையக்கருத்தை பெருசாக எடுத்துக்க மாட்டேன்றாங்க. இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், இப்படி தான் இருக்கணும், ஒரு ரிச்னா இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணணும், இந்த மாதிரி தான் இருக்கணும், இந்த மாதிரி தான் பேசணும், இந்த மாதிரி தான் ஒரு ஒரு கர்வத்தோடு இருக்கணும், இந்த மாதிரி தான் ஒரு செயல் செய்யணும், இவங்க கூட மட்டும்தான் பேசணும் அப்படின்ற ரிச் அப்படின்ற ஒரு பர்சனாலிட்டியை வளர்த்து வச்சுருக்காங்க. ஆனால் அது யாருக்கு சூட்டபுளாக இருக்கும்னா எட்ட முடியாத அளவுக்கு இருக்காங்க தெரியுமா, அவங்களுக்கு மட்டும்தான். வளர்ந்து வரவங்க எல்லாருக்குமே ஒரு நான் எப்படி இருந்து வந்தோம் அப்படின்ற ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்து சொல்லுங்கள். ஒருத்தவங்களை நோக்கி ஒன்று வருதுன்னா அதுக்கு ஏதோ ஒரு பந்தம் இருக்குது, அது என்ன அப்படின்றத உணர பாருங்க. உணர்ந்தால் மட்டும்தான் அவங்களுக்கும் உங்களுக்கும் உள்ள பாண்டிங் கிரியேட் ஆகும். எடுத்த உடனே பாண்டிங் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா திருப்பி சுற்றி சுற்றி அந்த பாண்டிங் வராமல் அது சுழற்சியிலேயே இருந்திருக்கும். ஒரு கட்டமாக ஏதாவது ஒரு வகையில் கண்டிப்பாக பாண்டாக தான் செய்யும். அது கடைசியாக பாண்டாகி புரிஞ்சுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டே பாண்டாகி தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல வரேன். எல்லாரையுமே ஒரு ஒரு நண்பனாக பார்க்க பாருங்க. அவங்களுக்கு என்ன பண்ண முடியும், அவங்களுக்காக என்ன நடக்கும், நம்ம மூலிமா அவங்களுக்கு என்ன நடக்கும், அவங்க மூலிமா நமக்கு என்ன நடக்கும், ஒரு பாண்டிங் கிரியேட் பண்ண பாருங்க. எல்லா கூடயும் சொல்ல நான் 6 மனிதர்கள்னு சொல்லலை, ஒரே ஜீவன்லேருந்து 6 ஜீவன் இருக்கும், எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு பாண்டிங் கிரியேட் பண்ண பாருங்க. அப்போ தான் உங்களுக்கு அவங்க என்ன சொல்ல வராங்கன்றது ஈஸியாக புரிய வரும். ஒரு செடிக்கு தண்ணி ஊற்றி மண் போட்டு நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஆனால் அதுக்கு தேவையானது சூரிய வெளிச்சம். அதை நம்ம வைக்காமல் போயிட்டோம்னா அது வளருமா? ஸோ அதுக்கான தேவையை நம்ம கொடுத்தாதான் அது நமக்கான தேவையை பூர்த்தி செய்யும். அது நல்லா வளர்ந்தால் தான் அது கொடுக்குற நம்ம பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஒன்றுத்துக்கு நம்மளுக்கு தேவைன்னா அதுக்கான விஷயத்த நம்ம பூர்த்தி செஞ்சு தான் அப்போ நம்மளுக்கு கிடைக்கும். அவங்களுக்கு அதை பூர்த்தி செய்யலாம், நம்மளுக்கு அது கிடைக்காது. ரோகம், கோபம் இதெல்லாம் வச்சுக்காதீங்க. கோவம்ன்றது பட்டா பெரிய ஆள் நினச்சிட்டு இருக்காங்க, ஆனால் கோவத்தை தாங்கி அவங்களுக்கு புரிய வைக்கிறவங்கள தான் பெரிய ஆள். கோவம்ன்றது மற்றவங்களை அழிக்கக்கூடிய வெப்பன் மட்டும் இல்லைங்க, உங்களை நீங்களே அழிக்கக்கூடிய வெப்பன். அதுலேருந்து நீங்கள் வெளியே வரணும். கோவப்படாமல் இருக்க முடியாது தான், ஆனால் அதுலேருந்து மீண்டு வரலாம், நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒருத்தவங்களோட துன்பம் புரிஞ்சிச்சுன்னா அவங்களுக்கான விஷயத்த நம்ம செஞ்சாலே அவங்க நம்மளுக்கு கரெக்டாக விஷயமா நடந்துப்பாங்க. நமக்கு பொறுமை வேணும், அதுக்கு பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். பேஷன்ஸ் இல்லைன்னா நம்மளால் எதையுமே செய்ய முடியாது. ஏன்னா நம்ம எந்த ஒரு செயலை செய்யணுனாலும் அதுக்கு பேஷன்ட்ன்றது ரொம்ப முக்கியம். அது இருந்தால் மட்டும்தான் நம்ம செயலை கரெக்டாக செய்ய முடியும். மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்றத உணரவும் முடியும், அதை அறியவும் முடியும். நம்ம எண்ணத்தை ஃபோக்கஸ் பண்ணணுன்னாலும் அதுக்கும் பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். நம்ம உடம்பு கரெக்டான நோக்கத்தில் இருந்துச்சுன்னா, கரெக்டான பாதையில் இருந்துச்சுன்னா நமக்கு எந்த ஒரு ஃபோக்கஸும் தாண்டாமல் கரெக்டான ஃபோக்கஸ் நம்ம போக முடியும். அதுக்கு நம்ம மனம் கரெக்டான சிந்தனையில் இருக்கணும்.
ஞாயிற்றுக்கிழமை தானே நம்ம ரிலாக்ஸாக இருப்போம். அந்த மாதிரி தீய விஷயங்கள், நான் என்ன சொல்கிறது, மது சாப்பிட்றது, அந்த மாதிரி விஷயத்தில் போவோம். எதுவுமே அளவாக பண்ணால் தப்பு இல்லைங்க, அளவுக்கு மீறினாதான் தப்பு. அளவாக எதுவாக இருந்தாலும் பயன்படுத்துங்க. உங்கள் உடலுக்கு கேடான விஷயமா பயன்படுத்தாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது என்ன கேட்டிங்கன்னா. ஆனால் அதை மறக்க முடியாமல் என்றைக்காக ஒரு நாள் தேவைப்படுதுன்னும் போது அளவாக, மற்றவங்களுக்கும் தீங்கு வராமல் உங்களுக்கும் தீங்கு இல்லாத மாதிரி பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. ஏன்னா திருமூலர் நம்ம உடம்பு தான் ரொம்ப முக்கியம் அப்படின்றத சொல்லியிருக்காரு நிறைய இடத்துல. அந்த உடல் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கணும்னா நம்ம கரெக்டான எண்ணத்தில் தான் இருக்கணும். நாம் மதுவோட மயக்கத்துக்காக நம்ம தீங்கை பயன்படுத்த அது இப்போ இல்லைனாலும் பின்னாடி நம்மளுக்கு அது விளைவை பயங்கரமாக தரும். அதனால் உங்கள் உடலை நல்லா பார்த்துக்கோங்க, உங்கள் மனதை ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க, பிறருக்கு உதவிகள் செய்யுங்க, நல்ல எண்ணங்களோடங்க. நல்லதே நடக்கும், எப்பயுமே நல்லதே நடக்கும். கடவுள் நம்மளை எப்பயுமே கைவிட மாட்டார். நன்றி.